மக்கள்கிட்ட கூப்பிட்டு இங்கே வாங்க 5000 ரூபா போட்ட அதிர்ச்சியே இன்னும் இதாகலை. சடக்குன்னு இந்த பெண்கள், அதில் இந்த கைம்பெண்கள், அப்புறம் ரொம்ப வறுமை கோட்டில் கீழே இருக்கிற பெண்களுக்கு சடக்குன்னு தூக்கி எடுத்து 2000 + 1000 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்களே, எப்படி இருக்கும் உங்கள் மனநிலை அப்படின்னு கேட்டால் இந்த 10,000 சொன்ன பார்ட்டிகளுக்கெல்லாம் புளிய கரைக்கின்ற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு முதல்வர் வந்து இப்போ எங்களுக்கு 2000 போட்டு விட்டுருக்காங்க. குடும்பத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குது எனக்கு. ஐயா முதலமைச்சருக்கு நன்றி. அவங்க எல்லா உதவியும் செய்கிறாங்க. அவங்கள விட்டு என் பிள்ளைக்கு நல்ல உதவி பண்ணியிருக்காங்க. வசதியானவங்களுக்கு இது வந்து 2 ரூபா மாதிரி தோணும். 2000 எங்களுக்கு இது 2000 வந்து 20,000 மாதிரி நாங்கள் சந்தோஷப்பட்டு நாங்கள் வாங்கி செலவு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து எங்களுக்கு ஒரு தீபாவளி பண்டிகை மாதிரி. போனஸ் கிடைச்சா எப்படி, எங்களுக்குலாம் போனஸ்லாம் கிடையாது, ஆனால் எங்களுக்கு போனஸ் கிடைச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு போனஸாக இதை நாங்கள் பார்க்குறோம். அந்த 2000 வந்து ரொம்ப எனக்கு இது தாங்குனுச்சு, ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ மகளிர் உரிமையத்துக்கு வந்து அவங்களுக்கு 5000 ரூபா கொடுத்தாங்க. நான் வந்து ஒரு மாற்றத்தினால சார், எனக்கு வந்து கிடைக்கல, நான் கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். இப்போது இன்றைக்கி திடீர்னு சாலிஸ் வந்து எனக்கு 2000 ரூபா வந்து இன்பதரிச்சு எங்கள் அக்கௌண்ட்டில் ஏற்றிருக்காங்க. உள்ளபடியாக இது ஒரு சாமானிய மக்களுக்கு, மாற்றுத்திறனாளி மக்களுக்கு ஒரு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறு முன்னேற்றம் அடைவதற்கு இந்த சிறப்பு ஊக்கத்தொகை உதவியாக இருக்கும். கடன் கேட்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் நான். கடைசியில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மூலியமாக 2000 ரூபா போட்டாங்க. மாத்திரை தான் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு உயிர் ஓடிட்டு இருக்கேன். அதனால மாத்திரை வாங்குவான், அப்புறம் டாக்டர்கிட்ட போவோம், மாத்திரை வாங்க, இதுக்கு சரியா இருக்கும். மாதம் 1000 ரூபா தான் வாங்கிட்டு இருந்தோம். இந்த அரசு எப்போ வந்துச்சோ அப்போலேருந்து எங்களுக்கு 1500 ரூபாயை உயர்த்தி தந்தாங்க. கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு 2000 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கூடுதலாக ஒரு 2000 ரூபாவை சிறப்பு நிதியாக கொடுத்துருக்காங்க. ரம்ஜானுக்கு துணி எடுப்பதற்கும் அதற்கான குறைந்தபட்ச செலவினங்களை செய்வதற்கும் இது சிறப்பு உதவியாக இருக்கும். நான் சாப்பாடு செலவுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். சாப்பாடு செலவுக்கு, குடும்ப செலவுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அதை வாங்கினாலும் கஞ்சி குடிச்சுக்கிறோம். கூப்பினரிசி இதை 10 கிலோ வருது, அதையும் மூண்டுட்டு. ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உதவி வந்து அரசாங்கத்திலேருந்து கிடைச்சதுன்னா ரொம்ப ஒரு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வருடம் இந்த கொடைக்கால நிதி 2000 ரூபா கொடுக்கணுங்கிறத நாங்கள் தமிழ்நாடு அரசிட்ட கேட்டுக்கொள்கிறோம்.